பாருங்க, விதைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். There should be a joy in sowing. விதைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். நான் இந்த தடவை போன மாசம் பாஸ்டர் ராம்பாபு பார்க்க போகும்போது ஒரு வசனம் சொன்னார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9-10 வசனம். Leviticus 26:9 and 10. சத்தமா படிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். For I will look on you favorably and make you fruitful, multiply you and confirm my covenant with you. You shall eat the old harvest and clear out the old because of the new. புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். சொல்லுங்க, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி, புதிய அறுவடைக்கு இடம் உண்டாகும்படி பழைய அறுவடை என்ன செய்யணுமா? விலக்கணும். You will clear out the old harvest to make space, make room for the new harvest. இத சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஜெசு, நான் எவ்ரி டிசம்பர் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து செக்கு மேல செக்கா, டிசம்பர் வந்தா செக்கு போடுறதே தான் எங்களுக்கு வேலை. ஆண்டவர் யார் கொடுக்கணும்னு கேட்டு கடைசி வாரம் வரக்கு முன்னாடி எங்க அக்கௌண்ட்டை நாங்க எம்டி பண்ணுவோம். ஏன்னா இந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிலீவ் பண்றதுக்கு தில்லு வேணும்டா அப்படின்னாரு. And he said, நமக்கு அப்படி சொல்லிட்டாலே ஒரு மாதிரி ஆயிரும். He said, Jesu, every year when December comes, I and my wife, we sit together, and the only thing that we do is we keep on writing checks after checks after checks and ask God whom to give. We keep praying whom to give and whom to sow. By the end of December, we clear out our account and make it empty. And he said, Jesu, to do this you need guts. Last 2 months மாத்திரம் நானும் லவ்யும் more than 10 lakhs பர்சனலா சோ பண்ணிருப்போம். பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து சோ பண்ணி இன்னைக்கு கடைசி 2 lakhs அவங்களுக்கு அனுப்பிட்டு 1000 ரூபாய் பேலன்ஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு, அண்ணே your challenge was accepted, it's done, thank you for showing the way அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டனே அவர் சொன்னாரு, get ready for the flood of harvest. Last 2 months. I don't even need to wait to see it. That word itself I celebrate. For me, that word is the most important thing than the number of zeros in my account. Last 2 months, I and Lavi personally, from our accounts, we have sowed almost 10 lakhs. And the last 2 lakhs, we sent it to him. And I sent a screenshot of 1,000 rupees being in my balance and told him, அண்ணா, நீங்க சொன்ன சேலஞ்சை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கு சரியான வழியை காமிச்சதுக்காக நன்றி அப்படி சொன்னேன். அதுக்கு அவர் பதிலா என்ன சொன்னார் அப்படின்னா, விளைச்சலின் அறுவடையுடைய வெள்ளம் வரப்போது, அதுக்காக தயாராகும் அப்படின்னு சொல்லி, அந்த இன்னும் அக்கௌண்ட்ல நம்பர் ஆஃப் ஜீரோ மாறணும்ன்றதுக்காக நான் வெயிட் பண்ணல, அந்த வார்த்தை வந்ததே நான் செலிப்ரேட் பண்றேன். ஆமென். I had 1,000. Lovey forgot. Then she put some Zepto. Right? Now it's gone down. Less than 1,000. And I called my kids and I showed. See? This is what we have done. Okay? Wait. I will show you what's happening. And they were like, so how are you going to eat? I said, that's my problem. As long as you stay under my roof, it's my responsibility to feed you. So you don't worry about that. Okay? But you're going to see how daddy and mommy are trusting God. And you're going to see what's happening. இந்த 1000 ரூபா தான் வச்சிருந்தோம். லவி அதை மறந்து ஜெப்டோவும் போட்டாங்க, அதுக்கும் கம்மியாயிருச்சு. அதுக்கு பிறகு நான் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சு இதை காமிச்சு சொன்னேன், பாருங்க அப்படின்னு, இப்படி நாங்கள் சோவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பதறாங்க, எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பாதுகாப்புக்கு நீங்க இருக்க வரைக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. And Shalom was telling,
I saw Archie had few hundreds. Few 500s. I can go and ask her. ஆச்சி கிட்ட கொஞ்சம் 500 ரூபாய் நோட்லாம் இருந்துச்சு, அவங்ககிட்ட வேணா கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஷாலோம் சொன்னான். I told them, no. We didn't trust, we didn't do this trusting Archie or Tota. No, that's not how this thing. So I went, sat with them, read 2 Corinthians 9 verse by verse, explained. Then I started telling my story of how I stepped into ministry, and from day one I had seen miraculous provision God bringing in my life all these years. One story after the other we kept and told our kids this afternoon. நான் சொன்னேன், ஆச்சியும் தாத்தாவும் நம்பி நம்ம இதை செய்யல, கர்த்தரை நம்பி இதை செஞ்சிருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வசனமா எடுத்து அவங்களுக்கு விளக்கி சொன்னேன். சொல்லிட்டு நான் எப்படி ஊழியத்துக்குள்ள வந்ததுல இருந்து தேவன் எப்படி அற்புதம் மேல செஞ்சு என்னை வழி நடத்தி இதுவரை கொண்டு வந்தார் அப்படின்றத இன்னைக்கு மதியம் பூரா சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. I want you to be partakers of the grace that is upon my life, so that you will have a good testimony to share with your kids. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றதுக்கு நல்ல சாட்சி இருக்கும்படியா என்னுடைய வாழ்க்கை மேல இருக்க கிருபையில நீங்க பங்கேற்கணும்னு ஆசைப்படுறேன். You didn't hear. I heard 2 amens. Let me try one more time. I'm telling you, you can become partakers of the grace in my life, so that you have some good testimonies to share to your generation. உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க சொல்லும்படியா நல்ல சாட்சிகளை சொல்லும்படியா என்னுடைய வாழ்க்கையில இருக்க கிருபை மேல நீங்க பங்காளிகளா மாறணும்னு ஆசைப்படுறேன். We have testimonies we can share with our kids of how our marriage is getting better. We have testimonies to share with our kids of how our finances are getting better. We are having testimonies of how when we are having some pain and we are standing in God's word and we are seeing breakthroughs in those things. May you have testimonies to share with your kids. எங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுடைய பொருளாதாரத்துல தேவன் எப்படி நல்லவரா இருந்தார், எங்களுடைய திருமணம் எப்படி நல்லா மாறிட்டே இருக்கு, தேவன் எப்படி நல்லவரா இருந்தார், எங்களுடைய சரீரத்துல வேதனை வலி வரும்பொழுது எப்படி தேவன் சுகத்தை தந்தார் அப்படின்ற சாட்சிகள் எங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு. I'm going to share something very important. Listen carefully. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. Psalm 78. சங்கீதம் 78. Let's just read Psalm 78. சங்கீதம் 78 ஒன்னாம் வசனத்திலிருந்து படிப்போம் எல்லாரும் சத்தமா. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் என்னங்க எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். Give ear, O my people, to my law. Incline your ears to the words of my mouth. I will open my mouth in a parable. I will utter dark sayings of the old, which we have heard and known, and our fathers have told us. சொல்லுங்க. Our fathers have told us. Oh, we need to have fathers telling us of what they have experienced with God. தேவன் கூட என்ன அனுபவிச்சாங்க அப்படின்றத சொல்றதுக்கு தகப்பன்கள் வேணும். And may you become fathers and mothers who have something to tell. அப்படி சாட்சிகள் சொல்ற சாட்சிகளுடைய தகப்பன்களாவும் தாய்களாவும் நீங்க மாறுவீர்களாக. அடுத்த வசனம் தமிழ்ல போடுங்க பாருங்களேன். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். திரும்ப எல்லாரும் சத்தமா படிங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். தமிழ்ல போடுங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். சோ அவருடைய சாட்சிகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவருடைய பலத்தை பிள்ளைகளுக்கு தருகிறோம். We will not hide them from their children. Come on everyone. We will not hide them from their children, telling to the generation
to come the praises of the Lord and his strength and his wonderful works that he has done. So when you are talking about the wonderful works that God has done, you are talking about his strength. தேவன் செய்த மகத்தான கிரியைகளை பத்தி நீங்க பேசும்பொழுது அவருடைய பலத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. So அடுத்த ஜெனரேஷன் அதை கேட்டு 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 வளரும் பொழுது எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள போயிருக்கணும்னா, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படி அளவுக்கு நீ உன் டெஸ்டிமனி அவனுக்குள்ள போயிருக்கணும். And when these children listen to these and they grow up. No. For he established a testimony. Slap somebody and say testimony. For he established a testimony in Jacob and appointed a law in Israel, which he commanded our fathers that they should. Say they should, not if they want to. They should make them known to their children, that the generation to come might know them, the children who would be born, that they may arise and declare them to their children. இது எங்க ஆட்சி எங்களுக்கு பண்ணிருக்காங்க. எங்க அம்மாவோட அம்மா உட்கார்ந்து கதைகள் சொல்லியிருக்காங்க. எப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில உண்மையா இருந்தார். This is something that my grandmother, my mom's mom, she had done in our lives. She sat with us and she told how God was faithful in her life. எங்க ஆச்சி எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க கதை. எங்க அம்மா அப்பா இப்ப எங்க பிள்ளைகளுக்கு கதை சொல்றாங்க. நாங்களும் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறோம். ஏன்னா இப்ப நாங்க எந்திரிச்சு எங்க பிள்ளைகளுக்கு கதை சொல்ற அளவுக்கு அவங்க எங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. My grandmother has told my mother told us and our children, and we are telling our children, and we have enough stories to tell my children and their children as well. Lavi side, அவங்க தாத்தா எத்தனை ஜெனரேஷன் தெரியுமா? 4 generations. He saw 3 or 4. His kid, grandkid and great grandchildren. So 3 generations he has seen and he has told stories. Lavi side. லவியோடைய வீட்டில் பார்க்கும்பொழுது அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய 3 தலைமுறைகளை பார்த்து வாழ்ந்துருக்காங்க. அவங்க 3 பேருக்குமே தேவனுடைய நன்மைகளை, தேவன் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தார்ன்ற சொல்லியிருக்கிறாங்க. இது ஆண்டவர் இஸ்ரவேல்ல என்னவா சொல்றாராம்? கட்டளையா சொல்றாராம். And God is establishing this as a law in Israel. பக்கத்துல பார்த்து சொல்லு, டெஸ்டிமனி டைம் உன் ஃபேமிலில கல்ச்சரா மாறணும். Testimony time should be a culture in your family. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெஸ்டிமனி டைம் உன் ஃபேமிலில என்னவாக்கு? கல்ச்சரா மாத்து. Tell your neighbor, make testimony time a culture in your family. பைபிள்ல எத்தனை தடவை செங்கடலை பிளந்தவர் ஒரு தடவை சொல்லிட்டா போதாதா? என்ன பிரச்சனைனாலும் அவனுக்கு ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிப்பானுங்க? செங்கடலை பிளந்தவரே அப்படின்னு தான் இருப்பானுங்க. அதுதான் பவர் ஆஃப் டெஸ்டிமனி. How many times in the Bible you see the one who split open the Red Sea? Multiple times people saying, is it not enough to mention it once? No, that is the power of testimony. How many ever times you say it? என்னைக்கோ பிளந்தாருங்க, இப்ப என் மண்டை தான் பொளக்குது அப்படின்ற மாதிரி அவனுங்க இல்ல. அப்ப பொளந்தாரா, அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியை திரும்ப 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 சொல்றதுல ஒரு பவர் இருக்கு அப்படின்றத அவர்கள் அறிந்திருந்தார்கள். And they were not sitting around saying he split open the Red Sea someday, now it is all bad time for me. That's not how they are thinking. They are thinking, if he did it then, he is faithful even today to do it for me. And there is a power in continuously repeating the testimonies that God has done for you. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதான்? வசனம் 7, தேவன் மேல் அவர்கள்
தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படி. சோ அவர் கற்பனைகளை கை கொள்ளணும்னா முதல்ல பிள்ளைகள் எதை மறக்காம இருக்கணுமா? தேவனுடைய செயல்களை மறக்காமல் இருக்கணும். தேவன் இதெல்லாம் செஞ்சாரா நம்ம அப்பா வாழ்க்கையில, தேவன் இதெல்லாம் நம்ம தாத்தா வாழ்க்கையில செஞ்சாரு அப்படின்றத அவங்க மறக்காம இருக்கும் பொழுதுதான் அவருடைய கற்பனையை கை கொள்ளணும்னே அவன் இருதயத்துக்கு தோணும். Verse 7, that they may set their hope in God and not forget the works of God, but keep His commandments. For your children to keep the commandments of God, they need to remember the works that God has done. Only when they know that God did this for my father, God did this for my grandfather, and God is so faithful, they will know to keep the commandments. பக்கத்துல பார்த்து பலார்னு சொல்லுங்க, ஓம் பிரேக் த்ரூ வெறும் உன்னோட பிரேக் த்ரூ இல்லைங்க, ஓம் பிரேக் த்ரூ ஜெனரேஷனுக்கு வர இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். Tell your neighbor, your breakthrough is not just your breakthrough. Your breakthrough is an inheritance for an entire generation. நீ உன் மேரேஜை மன்னிச்சு அதுல ஒர்க் பண்றன்னா இதோ உன் மேரேஜை சரி பண்றேன்னு இல்ல, அதை தேவனுடைய செயல்களா நீ விவரிக்கிற அளவுக்கு நீ ஒர்க் பண்ணேனா அது உன்னுடைய சந்ததிக்கு தருகிற சுதந்திரமா இருக்கு. You bringing in forgiveness and working in your marriage is and if you continue to work on it, to tell it to others as a work of God, that is not just your testimony, that's a testimony for generations to come. இருதயத்தை ஆனா ஒரு குரூப் என்ன பண்ணிட்டானுங்களா, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார். இதை ஏன் செய்யணும்னு சொன்னாரா? ஏன்னா ஒரு ஜெனரேஷன் எப்படி ஆயிட்டானுங்களா, அவனுக்கு இருதயம் நன்றியே இல்லாம எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாலும் அதனால என்ன பெருசா என்னத்தை கிழிச்சிட்டாரு, இப்படியே பேசி 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 அவனுங்க இருதயம் எப்படி ஆயிருச்சான். And on the other hand, there was one kind of people, and we see it in verse 8, and may not be like their fathers, a stubborn and rebellious generation, a generation that did not set its heart aright, and whose spirit was not faithful to God. There was a generation which went a different way, which was not faithful to God, which was not thankful to God in the heart. கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க இந்த ஜெனரேஷனா இருக்க கூடாது ஆண்டவரே, நாங்க இந்த ஜெனரேஷனா இருக்க மாட்டோம். Lord, we will not be that generation who was not faithful to you. இப்படி உண்மை இல்லாத நன்றி இல்லாத ஜெனரேஷனா நாங்க இருக்க போகிறது இல்லை. இப்ப அடுத்து 9வது வசனம், ஆயுதமணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். இவ்வளவு நேரம் சப்ஜெக்ட் என்னது? சப்ஜெக்ட் என்னங்க? டெஸ்டிமனி. சப்ஜெக்ட் என்னது? டெஸ்டிமனி. அங்கிருந்து இப்ப அடுத்த சப்ஜெக்ட் போறாரு. சப்ஜெக்ட் மாறின மாதிரி இருக்கு, ஆனா சப்ஜெக்ட் மாறலன்றது பாப்பீங்க. இன்னும் ஆயுதம் அணிந்த எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவர் கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். யுத்தம் என்னது? போங்க திரும்ப 9வது வசனம். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரரால். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் அப்படின்னா இவனுங்க ட்ரெயின்ட் ஆனவனுங்க. எதுக்கு? யுத்தத்துக்கு ட்ரெயின்ட் ஆனவனுங்க. ஆனா அவனுங்க பேட்டில் நிக்க முடியாம என்ன பண்ணிட்டானுங்க? புறமுதுகு காட்டி ஓடினானுங்களாம். எதனாலயா? தேவனுடைய செயல்களை மறந்தார்கள். Verse 9, the children of Ephraim, being armed and carrying bows, turned back in the day of battle. They did not keep the covenant of God. They refused to walk in His law and forgot His works and His wonders that He had shown to them. Wow. You can be trained in your field, but it's not just your training in your field that makes you successful. It's you remembering the testimonies that gives you strength in the day of battle.
நீங்க உங்களுடைய ஃபீல்ட்ல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனா உங்களுடைய திறனோ உங்களுடைய திறமையோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது இல்ல. யுத்த நாள்ல நீங்க தேவனுடைய நன்மைகளை, தேவன் செய்த சாட்சிகளை மறக்காம நினைவோடு இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு ஜெயிக்க பலனை தரும். யுத்த நாள்ல என்ன தேவை? உங்களுக்கு பலன் தேவை. அந்த பலன் எங்க இருந்தா வருது? டெஸ்டிமோனிஸ்ல இருந்து வருது. And in the day of battle you need strength. That strength comes from testimonies. இதுல சர்ச்சா நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். And I feel like as a church we have failed in this. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் தான் சொல்லுவானுங்க, கொஞ்சம் பேர் வந்து சொல்லவே மாட்டானுங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப மாசம் கழிச்சு அன்னைக்கு பயங்கர வலியோட வந்தேனா பாருங்க, வர்ஷிப்லயே பாருங்க அப்படியே மறந்து அப்படியே வர்ஷிப் பண்ணேன், அப்படியே போயிடுச்சு. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிடுச்சு, நீங்க இப்பதான் அது ஞாபகம் வருது அப்படின்னு. Some guys tell, some guys don't even tell, some guys even forget. I'm like, on the other day I was in the worship, I had intense pain, and while I was worshiping, forgetting everything, the pain just left. I kept on wanting to tell you this, but I forgot. இப்படி மாத்திரம் காட்டுங்க, நீங்க தான் அதுனா. இந்த மாதிரி இப்படி ஒரு பிரேக் த்ரூ நடந்துச்சு, இப்படி ஒரு பிரேக் த்ரூ நடந்துச்சு, எனக்கு வேலை இப்படி போச்சு, ஆனா இப்படி ஆண்டவர் அதே என்ன செஞ்சாரு, மாத்தி பயங்கரமா என்ன வேற அபண்டன்ஸ்குள்ள கொண்டு வந்தாரு. இப்படி 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 டெஸ்டிமனியை வந்து அது இன்டென்ஷனலா சொல்றது விரல் விட்டு எண்ணிரலாம். அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. And people coming and telling, this kind of breakthrough happened for me, my job went this way but God turned it around for good. And people who are intentionally going and sharing these testimonies, you can count them with your fingers. They are very limited. Mark 6, Mark chapter 6, verse 51. பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னா, இயேசு வந்து 5000 பேர் என்ன செஞ்சிருக்காரு, போஷித்து. யார் கை மூலமா போஷிச்சாரு? சீஷர்கள் கை மூலமா. அவர் கையிலேயே 5 பிரெட்டும் 5000 பேருக்கு வேணும் மாதிரி இயேசு கையிலேயே வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு பிரெட்டாலே மூடி இருக்கும், சரிங்களா? அவர் கையில என்னதான் இருந்தது? 5 அப்பம் தான் இருந்தது. அதை பிச்சு 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 12 பேருக்கு கொடுத்தா அதே கையில எவ்வளவு இருந்திருக்கும்? என்னங்க, 5 பிரெட்டை பிச்சு 12 பேர் கையில கொடுத்திருந்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவுக்கும் கம்மியா தான் இருந்திருக்கணும்? பாதிக்கும் கம்மியா இருந்திருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஃபிராக்ஷன், சரியா? பாதிக்கும் கம்மியா தான் இருந்திருக்கணும். அவன் பாதி பிரெட்டை வச்சுக்கிட்டு கபகபன்னு 3 நாள் பசியில் இருக்கிறவன்ட்ட போய் 50 உட்கார வச்சு என்ன செய்யின்ட்டாரு? போஷின்ட்டாரு. சோ அவன் அதை போய் பிச்சு என்ன செய்யறான்? கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா பிச்சாலும் அவன் கையில எப்படி தான் இருக்குது? இருந்துகிட்டே இருக்கு. சரி கொடுத்து பார்க்கறான் அடுத்தவனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிச்சு பார்ப்போம். அதிகமாக பிச்சு பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கு. அற்புதம் நடந்தது யார் கையில? சீஷர்கள் கையில நடந்துச்சு. And the background story of this is where Jesus multiplied the 5 loaves and 2 fishes in the hand of the disciples. I mean, Jesus did not multiply it in his hand or filled with a pile of loaf of bread around him, but he broke it into 12 pieces and he gave it to all the 12 disciples, and he told them, make people sit in 50s and then you give them. And as they break it more and give it, it doesn't empty, it is keeping on increasing. கடைசியில ஃபுல்லா எல்லாரும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டு இன்னும் வேணுமா சார் வேணாம் சார்னு சொல்லி ஓவராகி அதுக்கு மீறி இருக்கலாம் கீழெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? கீழெல்லாம் போடாத, எல்லா துணிக்கும் என்ன செய்ய கலெக்ட் பண்ணுன்னு சொன்னா அவன் ஒரு கூடையில ஃபுல் துணிக்கு எடுக்கிற மாதிரி 12 கூட ஃபுல்லா துணிக்க மாத்திரம் வந்திருக்கு. And when after giving everybody is so filled and satisfied with the food, they don't want more. Now they are spilling it, they are wasting it. Jesus saying, no, don't waste it, collect it. And when collected, it comes 12 baskets full. அதுக்கடுத்து பைபிள்ல வருது, இயேசு அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார்.
And Jesus quickened them to go to the other shore. அவசரப்படுத்துறா, கிளம்புடா கிளம்புடா, நீ கிளம்புங்கடா. நமக்கு தான் அந்த ப்ராப்ளம் நினைச்சா இயேசுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்கு பாரு. He's telling leave. அப்படியே மாசம் நின்னு பேசிக்கிட்டே இருந்திருப்பானுங்க நினைக்கிறேன். சரிடா ஓகே நீ கிளம்பு ஏறு ஏத்தி விட்டுட்டு அவர் ஏறாம எங்கிட்ட ஏறிட்டாரு, அவரு மலைக்கு ஏறிட்டாரு. மலைக்கு ஏறிட்டு இவனுக்கு நடுவுல போய் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவர் பாக்குறாரு, இறங்கி கடன்னு இதுல நடந்து வந்துடுறாரு, கடல்லையே நடந்து வந்துடுறாரு. And he is telling all of them to go, and he went to the mountain. And while in the middle of the ocean, these guys are stuck into the storm and they are suffering. He sees it and walks on water and reaches them. வந்து அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். Then he went up into the boat to them, and the wind ceased, and they were greatly amazed in themselves beyond measure and marveled. நீங்க டிசைபிளா இருந்தா ஆச்சரியப்பட்டிருப்பீங்களா, பட்டிருக்க மாட்டீங்களா? Would you have been shocked if you were the disciple? எங்க ஒரு மனுஷன் அப்படியே தண்ணி மேல நடந்து வந்துட்டு அப்படியே புயல் அப்படியே மிக்ஜாம் ஜிங்ஜாம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஆட்கள் நடக்கும் போது கழுத்து வைக்க வந்துருச்சு. அவர் ஆனா தண்ணி மேலேயே நடந்து வந்துட்டு இருக்காரு. படகுக்குள்ள ஏறின உடனே ஜாம்லாம் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே ஜாம் ஆகி அமைதியாச்சு. ஆச்சரியப்படுவீங்களா, ஆச்சரியப்பட மாட்டீங்களா? நாத்தாடி ஆயா அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்களா இல்லையா? Now you are seeing someone just walking while the storm is raging and the waves are hitting each other's side, and there's one person just walking through, and he came and sat into your boat, and the entire storm ceased, the wind ceased. Would you have been shocked? அடுத்த வசனம், அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் அப்படின்னு இந்த மிரக்கலை குறிச்சு இவனுங்க ஆச்சரியப்பட்டு இருந்தது. அப்புறம் அந்த மிரக்கலே அந்த பிரச்சனையை இவனுங்க ஹேண்டில் பண்ண முடியாம இருந்தது. எதனாலயா? அதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்டிமனி அவனுங்களை பாதிக்க விடலையா. Verse 52, for they had not understood about the loaves because their heart was hardened. Now disciples sitting in the boat and suffering in the middle of the storm, or being shocked at what Jesus did and him entering and ceasing the storm, is something, they are in that place only because their heart was hardened and they did not allow the testimony that happened of the loaves to affect their heart. இது ஒன் ஆஃப் த ரொம்ப எனக்கு புரிய கஷ்டமா இருக்கிற வேத பகுதி. ஏன்னா நம்ம லாஜிக்கல் மைண்ட்ல யோசிப்போம், பன்னுக்கும் மிக் ஜாமுக்கும் என்ன சம்பந்தம்? பன் ஜாம், அவ்வளவுதான் சம்பந்தம். அதை தவிர வேற என்ன நமக்கு பெருசா சம்பந்தம் கிடையாது. And this is one passage that I've always struggled to understand. What is the relation between loaves of bread and a huge storm? அவர் சொல்றாரு, அந்த டெஸ்டிமனிலேயே இந்த ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷன் இருந்துச்சுப்பா. ஆனால் அந்த டெஸ்டிமனி உன்னை பாதிக்க விடல. ஆஹா 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 ஓஹோன்னு ஆச்சரியப்பட்டு நீ பேசிட்டு ஃப்ரீயா விட்டுட்டியே ஒழிய உன் இருதயம் அந்த ஸ்டோரி மூலமா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவரை அறியாம போயிட்ட. அதனால அடுத்த சேலஞ்சுக்கு வரும்பொழுது முதல் சேலஞ்சில் எப்படி ஆங்ஷியஸா இருந்தியோ அதே மாதிரி அங்கலாய்ப்போட தான் திரும்ப ஆரம்பிக்கிற அப்படின்றார். He's saying the solution to this current problem was in the previous miracle that happened, but you did not allow your heart to be affected by it. You just saw it, you just marveled at it, you were shocked, amazed, but you didn't take your heart to go beyond the miracle and experience the person who did the miracle for you. So right now when you came to the second problem, again you are in the same anxious state. எத்தனை பேரு ஃபினான்ஷியலா மிரக்கிள்ஸ் பார்த்திருக்கீங்க, ஆனா பிசிக்கலா ஹீலிங் பார்க்க கஷ்டப்படுறீங்க? How many of you have seen financial miracles but are struggling to see physical healings in your body? சரி, இப்ப கீழே போடுங்க. எத்தனை பேர் நான் ஜோம் பண்ணி சுகமாறதெல்லாம் பார்த்திருக்கேங்க, ஃபைனான்ஸ் தான் பார்க்கவே முடியலங்க அப்படின்றவங்க கை தூக்குங்க. How many of you have seen miracles? I prayed and I've seen so many healings and all of that happen, but finances is something that I have not seen, I'm struggling with. நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட், இதுல ஏதோ நமக்கு ஒர்க் ஆகுது, அதுல ஏன் ஒர்க் ஆக மாட்டேது?
ஒர்க்கார மேட்ர அந்த டெஸ்டிமனியை எடுத்து நீ ஒழுங்கா உன் ஹார்ட்ல ஒர்க் பண்ணலன்றார். And we think that this and that is not interconnected. They both are two different departments. This is different and that is different. That's not how it works. He is saying what works for you, you have not taken that and you have not allowed it to affect your heart and work in your heart. ஒரு சின்ன மிரக்கிள் போதும், அந்த மிரக்கிளை நீ எடுத்து ஒழுங்கா உன் ஹார்ட்ல ஒர்க் பண்ணேனா அந்த சீசன்ல நீ ஃபேஸ் பண்ற எல்லா சேலஞ்சஸ்க்கான பதிலும் அந்த ஒரு டெஸ்டிமனில இருக்குன்னு சொல்றார். One single small miracle is sufficient. If you take that testimony and work in your heart, that is sufficient to sustain you through the entire season or with all the problems and the difficulties that you need to face. The answer is there. இப்ப நீங்க டிசைபிள்ஸா இருந்தா 5000 ஆமாடா போச்சுடா, 5000 50,000 மாறுச்சு, அதெல்லாம் ஓகே. இப்போ புயலாச்சே. If you were the disciples, you were like, we had 5,000 and it became 50,000. All of that is good. But now we are facing a storm. ஒரு டெஸ்டிமனியாவது என் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏரியால நான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஒரு டெஸ்டிமனியாவது இருக்கு. Put your hand up if you can say at least in one area of my life, in some area of my life I have at least one testimony. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போதும். Tell your neighbor, that is sufficient. அது போதும்பா. That is enough. அத வச்சு நீ உன் ஹார்ட்ல ஒர்க் பண்ணேனா எந்தெந்த ஏரியாலலாம் மத்த ஏரியாலலாம் புயல் அடிக்குதோ எல்லா புயலையும் இயேசுவே இல்லாம நீயே ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா பலனும் அந்த ஒரு டெஸ்டிமனியிலே இருக்கு. If you take that one single testimony and work in your heart, you without even Jesus interfering in your problems, you have enough power to work with any other problems that you're dealing in your life. நான் ரோஷன்ட்ட ஒரு தடவை நியூசிலாந்து ரோஷன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இயேசு நான் இன்னும் முகமுகமா பார்க்கல, அதனால தான் என்னால் சில காரியங்கள் செய்ய முடியல அப்படின்னு. I was speaking to Roshan Spencer and I was telling him I have not seen Jesus face to face. That is why I am not able to do certain things. அப்ப அவர் கேட்டாரு, இந்த கேரி வரும்போது இப்படி பின்னாடி வளைஞ்சேன்னு சொன்னேன்ல, அது நீயா வளைஞ்சியா அப்படின்னாரு. And he asked, when Gary came, you said you bent backwards, right? And did you do that on your own? நான் சொன்னேன், இல்ல முன்னாடியே வளைஞ்சு என்னால தொட முடியாது. I said I can't even bend forward and touch my feet. பின்னாடி எல்லாம் நான் வளைய முடியாது, அதெல்லாம் நான் பண்ண. சோ அது கண்டிப்பா ஆண்டவர் தான் உனக்கு பண்ணாருன்னு ஷூர் ஷாட்டா இருக்கியா? ஆமா. அது சூப்பர் நேச்சுரல்னு கண்டிப்பா சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்னு ஷூரா இருக்கியா? ஆமா. And he asked, are you certain that was a supernatural encounter and it was God who did that? அப்புறம் என்னத்துக்கு அப்படின்னு அவர் கேட்கல, அந்த மாதிரி ஒன்னு கேள்வி கேட்டார். இப்ப நீ இது வந்து உனக்கு மோர் தென் இனஃப் கிடையாது. ஒருத்தன் வளையாம நின்னுகிட்டு இருக்கான், நீ என்ன செஞ்சிட்ட? வளைஞ்சிட்ட. அவனால எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. நீ ஏதோ பயங்கரமா ஃபீல் பண்ற, எலக்ட்ரிசிட்டி உள்ள போகுதுன்ற, துடிக்கிற மீன் மாதிரி பண்ற, இதெல்லாம் பண்ற. அவனுக்கு எதுவுமே அப்படியே சரி அப்படி இருக்கு. அவன் நம்மளை பார்த்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஆண்டவர் இவெல்லாம் பவர்ஃபுல்லா டச் பண்றாரு, நமக்கு தான் ஒண்ணு வர மாட்டேங்குது. நீ பின்னாடி வளைஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இயேசு இன்னும் நான் என்ன செய்யல, முகமுகமா பார்க்கல. நீ இயேசுவையும் முகமுகமா பார்த்தாலும் வேற எதையாவது சொல்லி அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரல, அதனால நான் வந்து என்னால அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பையே ஒழிய நீ வாழ்க்கையில எதையும் ஒரு அணியும் பிடிக்க மாட்ட. ஏன்னா உனக்கு கொடுத்த மேட்டரை நீ என்ன செய்ய மாட்ட? recognize பண்ண மாட்ற. And he said when you were bending backwards by supernaturally by the power of God, there were other people who were standing there watching who hadn't had any kind of experience, while you are having all sorts of supernatural experience. You are jumping like a fish and everything that is happening to you, and right now when it comes to another problem you are like nothing is happening and God is not there. So if you are not recognizing what has already happened to you, even if Jesus comes face to face in front of you, you're going to say other reasons, find another reasons to give reasons for your problems. So என்ன ப்ராப்ளம்? So what's the problem? உனக்கு ரிலீஸ் பண்ண மெஷருக்கு நீ என்னவா இல்ல? உன் ஹார்ட் thankful-ஆ இல்லை. So your heart is not thankful for the measure that has already been released to you. A thankless heart is a very dangerous heart.
நன்றி இல்லாத இருதயம் ரொம்ப ஆபத்தான ஒரு இருதயம். You come with me to 2 Timothy chapter 3, where Paul writes to Timothy warning about end time, how people will be. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பவுல் வந்து தீமோத்திக்கு எச்சரிக்கை எழுதுறாரு, கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்னு. 1ஆம் வசனத்திலிருந்து போடுங்க. மேலும் கடைசி நாட்களில், நம்ம ஆட்களுக்கு சில ஆட்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச வசனம், இதை பேசும்போதே அடி உற்சாகம் வருவாங்க. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் இப்படி இந்த லிஸ்ட்ல ரொம்ப கொடூரமான காரியங்கள்லாம் சொல்லிட்டு அதே மூச்சில் எதையும் சொல்லிடுறாரு. நன்றி அறிவு இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், அடுத்த வசனம் போடுங்க, இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை. இதெல்லாம் நான் இல்லை சார், இதெல்லாம் நான் இல்லை, இவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஆனா அந்த லிஸ்ட்ல எது இருக்கு? But know this, that in the last days perilous times will come. For men will be lovers of themselves, lovers of money, boasters, proud, blasphemers, disobedient to parents, unthankful, unholy, unloving, unforgiving, slanderers, without self-control, brutal, despisers of good, traitors, headstrong, haughty, lovers of pleasure rather than lovers of God. It is saying all bad things, like worst things put together in that scripture. And you are probably thinking, I am not any of these. I am not a proud person. I am not a blasphemer. I am not a unholy person. But it also has something called unthankful person, which is probably you. Unthankfulness is your first sign that your vehicle is going to come up. ரோட்டை விட்டு இறங்கிருச்சு அப்படின்ற முதல் சைன் உன் வாழ்க்கையில் என்னடா? அன்தேங்க்ஃபுல். இந்த ரோடை விட்டு வண்டி இறங்கின உடனே தர 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 தரன்னு இல்ல, அது பொன்மார் நாவலூர் ரோட்லலாம் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, நாய் ஒண்ணு கடிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கு காரு. இறங்கின உடனே ஃபீல் பண்ணும். அதையும் தாண்டி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னதான்? கவுந்துர வேண்டிதான். அதெல்லாம் அங்கேயே நோண்டி அங்கேயே வச்சிருப்பானுங்க தெருவிலேயே. அதுக்கப்புறம் நீங்க உள்ள விழுந்துட்டு அப்படியே போய் ஏரியில வந்து அப்படியே இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா அரியன் வந்துடலாம். ஆனா வண்டி எங்க இறங்குது? ரோட்டை விட்டு டடக்குன்னு இறங்குது. அந்த ஃபர்ஸ்ட் சைன் என்னது? என்னத்த பெருசா பண்ணிட்டாரு, என்னங்க நன்றி நன்றி நன்றி, ஆமா என் கதை எனக்கு தான் தெரியும். இப்படி ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சாலே சைத்தான் சைக்கிள் இல்ல ஏரோப்ளைன்லயே வந்துருச்சுன்னு அர்த்தம். So the first time your vehicle goes off the road and your tire goes down, the first jerk that you get, the first turbulence that you experience, the first sign, that is unthankfulness. When you see someone who is feeling like, what God has done in my life, what should I be thankful for? It means that they are already headed towards the ditch. இத பாஸ்டரா இருக்கறனால ஏகப்பட்ட வாழ்க்கையில இத நான் பார்த்துட்டேன். Because I'm a pastor, I have seen it in multiple people's lives. மோசமா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம குப்புற கடிச்சு கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே பேக் ட்ராக் பண்ணி போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல அஃபென்ஸ் இருக்கும், மனத்தாங்கல் இருக்கும். அந்த அஃபென்ஸுக்கு முன்னாடி பேக் ட்ராக் ஆகி அவன் அப்படியே டைம் லைன் இப்படி 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 போய் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில இருக்கிற பிளெஸ்ஸிங்கை குறித்து அவன் என்ன செய்யாம இருப்பான்? நன்றி இல்லாம அதை குறிச்சே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறவனா இருப்பான். இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இந்த 14 வருஷம் சர்ச்ல ஏகப்பட்ட பேர் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். என்னைக்கு ஒருத்தவங்க அன்தேங்க்ஃபுல்லா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்களோ
அவங்க ஸ்லிப்பரி ஸ்லோப்ல அவங்களே வச்சுக்கிறாங்க, அவங்களே அடியில குண்டு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். அப்போ வந்து அவங்க போட்டு உழுக்க ட்ரை பண்ணுவோம். டே இங்க பாரு, இங்க பாரு, இதை பாரு, ஆண்டவர் உனக்கு பண்ணியிருக்காரு, இதை பாரு. நீ இவங்களெல்லாம் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ற, ஆனா இவங்களெல்லாம் குறித்து தான் நீ ஒரு காலத்தில் என்ன பண்ற, சந்தோஷமா இருந்தன்னா கண்ணே தெரியாது. When you see people in their worst cases of their life, like the worst scenarios of their life, and they are in such a bad shape, when you backtrack their timeline and look into their life, there would have been a season before all of this happened. There would have been season where they were offended with everything. And if you continue to backtrack even further back in the timeline, you would notice that there was a place where they were unthankful and they did not acknowledge and see and recognize what God had done in their lives. இது மேரேஜ்லயும் ரொம்ப நிறைய பார்த்திருக்கேன். I've seen this a lot even in marriages. எந்த மேரேஜ்லலாம் தேங்க்ஃபுல்லா இல்லையோ அந்த மேரேஜ் ஒர்க் ஆனதே கிடையாது. Whichever marriages they are not thankful, those marriages have not worked out. ஆனா எந்தெந்த மேரேஜ்ல 1000 குறை இருக்கும், அவங்களுக்கு பெருசா வீடு இருக்காது, இது ஓட்டது தான் ஓட்டிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்க தேங்க்ஃபுல்லா மாத்திரம் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க சூப்பரா வந்து அவங்க வாழ்க்கையும் மாறி வெவரல்ல போயிட்டே இருக்காங்க. ஆனா தேங்க்ஃபுல்லா இல்லாம முறுமுறுத்துட்டே இருக்கிற ஆட்கள் உருப்டதாக எகிப்தில இருந்து டேட்டா வந்து அப்படிதான் இருக்கு. The marriages where people don't even have anything, they are in a very bad shape, but even they are thankful, they get to better places. But the people who are, even though things are good, they find something to murmur about and complain about, and they are so unthankful, that has never come to good place. ஆண்டவர் ஒன்னு ஒரு பக்கம் இழுக்க, நீ இன்னொரு பக்கம் இழுக்க, ஆண்டவர் ஒரு பக்கம் இழுக்க, இன்னொரு பக்கம் இழுக்க. கொடூரமான ஒரு மேட்டர் என்னன்னா, இது நீ பெட்ரோமாஸ் தான் வேணும்னு இழுத்துட்டு போகும்போது, சரி பெட்ரோமாஸ் தான் இழுத்துட்டு பாரு, அவர் விடல, நீ என்ன பண்ற, புடுங்கிட்டு போற பாரு. அதுதான் ஒருத்தன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக கொடூரமான காரியம். அதை தான் பைபிள் வந்து wrath of God அப்படின்னு போட்டிருக்கு. wrath of Godனா போட்டு ஆண்டவர் குத்துறது கிடையாது. செல்லம் வாடா வாடா வாடா, வேணாண்டா வேணாண்டா செல்லம், வேணாண்டா செல்லம், வேணாண்டா செல்லம் இருக்கும்போது நீ என்ன பண்றது, இழுத்துன்னு போய் அங்க போய் இடிச்சு மண்டை பொழக்குதுல. யார பொழந்துட்டாருன்னு சொல்லுவோம், ஆண்டவர் பாருங்க அப்படியே தள்ளினார் பாருங்க, ஸ்டீல் கம்பத்துல போய் இடிச்சு மண்டை ரெண்டா பொழந்துருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், wrath of God. ரோமர் 1 அதிகாரம் 24 வசனத்துல அதை பார்க்கிறோம். When God and you are playing a tug of war, when God is continuously, consistently trying you to pull into the right direction, to His side, so that He can bring in good things in your life, and you on the other hand, you are fully resisting it and you are pulling yourself away from God, and at one point you are pulling your hand out of it and go out of there. That is that place where you go and hit the road. That's where you call it the wrath of God. 18வது வசனத்துல for the wrath of God is revealed against all unrighteousness அப்படின்னு ஆரம்பிக்குது. wrath of God பத்தி ஆரம்பிக்குது. ஆனா 24 வசனம், 26 வசனம், 28 வசனம் படிச்சீங்கன்னா அந்த wrath of God எப்படி ரிவீல் ஆகுதுன்னா, God gave them up, God gave them over, God gave them up. பாருங்க, God 26 வைங்க. For this reason God gave them up. இது 26. 28 even as they did not like to retain God in the knowledge, God gave them over. So இதெல்லாம் எப்ப தேவன் அவர்களை இழிவான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இது எல்லாம் பேக் ட்ராக் பண்ணி எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 21 அவர்கள் சத்தமா படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும், அந்த ஸ்தோத்தரியாமலும்ன்ற வேர்ட் என்னது, தேங்க்ஸ் கிவிங். தே did not glorify God giving thanks to him. சோ சிந்தை வீண் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில எது வரும்,
நன்றி வந்து காணாம போயிடும். நன்றி காணாம போயிருச்சு, நன்றி காணாம போக ஆரம்பிச்சிருச்சுன்னா சிந்தை என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சான்? பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு மாதிரி எலி செத்த வாடை இருக்குது அப்படி கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு மாதிரி எலி செத்த வாடை அடிக்குதே. அவன் வாழ்க்கையை கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பாருங்க, வாயை திறந்த உடனே எப்படி ஆரம்பிச்சிருவான்? கம்ப்ளைண்ட் பண்ணுவான், மர்மர் பண்ணுவான், குறை சொல்லுவான், இது சரியில்லை அது சரியில்லை, நோய் 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 நோய்வான். அப்படின்னா என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சோம்? மைண்டு கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. 3 நாள் கரண்ட் இல்லாம ஃப்ரிட்ஜ் திறந்தா என்ன பண்ணிருச்சு? ஒரே நாள் மீன் கறி எல்லாமே முதல் நாளே சமைச்சிங்க. ஏன்? ஏற்கனவே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்து சொல்லு, லைட்டா ஸ்மெல் வரும் பொழுது ஆக்ஷன் எடுத்துரு. வெரி டேஞ்சரஸ் திங். நம்ம வந்து நன்றி சொல்லு நன்றி சொல்லுனா நம்ம ஏதோ வந்து பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 பாட்டு பாடணும் போல இருக்கு, அதனால பாஸ்டர் வந்து ரொம்ப உற்சாகமா நன்றி சொல்லு, கையை தாட்டு, காலை தூக்கு, இதை பண்ணு அதை பண்ணுன்னே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மனம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். Romans 1:18 starts by saying the wrath of God is revealed. And how the wrath of God is revealed, you can see in verse 26 and 28. God gave them up to their wild passions. God did not like to retain. So God gave them over to a debased mind. So God's wrath is not revealed by God coming and fighting against you, but it's by God giving you up to your wild thinking. Right? So if you're looking at even before all of this happens, even before God giving you up to your wild thinking, what happened when you backtrack, as you see in verse 21? Because although they knew God, they did not glorify Him as God, nor were they thankful, but became futile in their thoughts, and their foolish hearts were darkened. My goodness. Nor were they thankful, and their foolish heart were darkened. Look at somebody and say, you cannot be thankful about something or someone and be offended at the same time. நீங்க ஒருத்தவங்களை குறித்து நன்றி உள்ள இருதயத்தையும் வச்சுக்கிட்டு மனத்தாங்களும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. முடியவே முடியாது. அது பேரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். It's mutually exclusive. A intersection B போட்டீங்கன்னா அதுல என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது. ஏன்? அது ரெண்டும் என்னது? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒண்ணு நீங்க ஒரு ஆளை குறிச்சோ ஒரு காரியத்தை குறிச்சோ என்னவா இருக்க முடியும்? தேங்க்ஃபுல்லா இருக்க முடியும். இல்லனா அஃபெண்டடா மனத்தாங்களோட இருக்க முடியும். There is no common ground between these both ideologies. You can either be thankful about a person or you can be totally offended with them. At any given point, you are either offended or thankful. The previous season you were thankful, but currently you are offended by what they have done. Right? I'm not saying people cannot cause pain, but offense is different from pain. ஜனங்க வந்து வேதனையை உண்டு பண்றது இல்லை அப்படின்னு நான் சொல்லல. வேதனைக்கும் மனத்தாங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வலிக்குதா? வலிக்குது. இதை வந்து நீ அவாய்டே பண்ண முடியாது. Is it painful when I slapped him? Yes, it is. You can't avoid it. இது பேரு வலி. This is called pain. இந்த வலியை வந்து நீ ஒரு ஸ்டோரியா சொல்லி 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 உன் மனசுல வச்சிருந்தேனா அது பேரு தான் மனத்தாங்கல். This pain, you carry it as a story in your head continuously, and that is called offense. நீ அடிச்சது எனக்கு வலிக்குது அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லலாம். You can tell me saying, the way you bet me it hurts. இனிமேல எனக்கு இப்படி அடிக்காத, ஏன்னா இந்த உறவு எனக்கு ரொம்ப முக்கியம், இதை குறித்து நான் தேங்க்ஃபுல்லா இருக்கிற உறவு, இப்படி நீ பண்ணும்போது எனக்கு வலிக்குதுன்னு நீ சொல்லலாம். This is a relationship that I'm thankful about. It's very important to me, and you doing this is painful. So நீ தேங்க்ஃபுல்லா இருந்தாதான் இந்த இடத்துக்கே இந்த வலியை தாண்டிட்டு இந்த கனெக்ஷனை காப்பாத்துறதுக்கு வருவ. Only when you're thankful you will bear the pain and want to save the connection. You will come working towards saving the connection. ஆனா வலி
மனத்தாங்களா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோவேன், நீ கனெக்ஷனுக்கு நேரா வராம என்ன பண்ணுவ, இவன் பக்கத்துல இனிமேல் என்ன செய்ய வேணாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சேஃப் டிஸ்டன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். சேஃப் டிஸ்டன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டேனா நீ தேங்க்ஃபுல்லா இருக்கவும் முடியாது, அஃபெண்டடா தான் இருக்க முடியும். The moment your pain goes from pain to offense. ஆமா, அவன் பண்ணதெல்லாம் மறக்கல அப்படின்னு சொல்லுவோம், பண்ணதெல்லாம் மறக்கலன்னு சொல்லுவோம். ஆனா கரண்ட் எனர்ஜி லெவல் என்னவா தான் இருக்குது, அஃபென்ஸா தான் இருக்கு. So the moment this goes from pain to an offense, you will start walking away from that person and you will start creating safe distance. It means you are already in offense. You will say, I have not forgotten the things that he has done. He had been good to me. But right now your current state, your energy level is at offense. என்ன பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் செல்ஃபிஷ், நான் சுயநலவாதி, சரிங்களா? அந்த உறவை எப்படியாவது அப்படின்றதெல்லாம் எனக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு தான். முதல்ல என் ஹார்ட் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுனால ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். According to me, I am a little bit selfish. The relationship is important. Everything is secondary for me. The primary thing is that I want to be free. So I don't hold offenses. I keep releasing things from my heart. என் ஹார்ட் ஃப்ரீயா வைக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் சார். மற்றவங்களுக்கு எவ்வளவு முக்கியம், என் உறவு பெட்டர் ஆகுது, அதெல்லாம் ரெண்டாவது. என் ஹார்ட் எனி கிவன் பாயிண்ட்ல எங்க வந்து குத்தி டைம் லைன்ல குத்துனாலும் என் ஹார்ட் ஃப்ரீயா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். I want to make sure that my heart is free at all costs. At any given point, at any given situation, anywhere you see in my heart needs to be free. That's my goal. என் ஹார்ட்டை நான் ஃப்ரீயாவே வைக்கணும்னா கான்ஸ்டன்ட்டா நான் தேங்க்ஸ் கிவிங்ல என் ஹார்ட்டை இம்மர்ஸ் பண்ணாதான் என் ஹார்ட் ஃப்ரீயாவே இருக்க முடியும். For me to keep my heart continuously in freedom, I need to immerse myself in thanksgiving. That's the only way to do it. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர் கேள்வி கேட்கறதுன்னா, வேலை கிடைச்சா வந்து என்ன சொல்றோம், சாட்சி சொல்றோம். சுகம் கிடைச்சா சாட்சி சொல்றோம். காசு வந்தா சாட்சி சொல்றோம்ல. அப்படின்னா வேலை கிடைக்கலனா, சுகம் கிடைக்கலனா, வேலை போச்சுனா, காசு வரலனா ஆண்டவரை ஏன் குற்றப்படுத்த விட மாட்டீங்க? புரியுதா? Many people ask this logical question. They think when I get a job, I come and thank God. When I get something that's good in my life, then when a miracle happens, I come and thank God. When you allow me to do that, why are you stopping me when I have a problem? Why are you stopping me from complaining? செங்கடலை பிளந்தா யாருக்கு நன்றி? நன்றி. செங்கடல்ல மாட்டி செத்தா, if God splits open the Red Sea, thank God. If he is not doing that and I'm struggling in between the Red Sea, you won't. என்னங்க நான் கேட்குற கேள்வி புரியலையா? ரொம்ப புரிஞ்சிட்டனால இப்படி பார்க்குறீங்களா? ரொம்ப புரிஞ்சிருச்சு சார். இவன் 4 பேர் வேலை கிடைச்சது, அவனை ஸ்டேஜில் கூப்பிட்டு என்ன சொல்றீங்க, டெஸ்ட் பண்ணி சொல்றீங்க. அங்க 8 பேருக்கு இன்னும் என்ன செய்யல, வேலை கிடைக்கல. இவனுங்களுக்கு வேலை கிடைச்சது ஆண்டவர் தான் காரணம்னா, அவனுங்களுக்கு வேலை கிடைக்காது ஆண்டவர் தான் காரணம்னு சொல்லுங்க. And some will be like 4 people got jobs and you call them to the stage and thank God. Now there are 8 people over there who haven't got their jobs yet. Now if God is the one who brought jobs for these 4 people, it is the same God who didn't give job for the other 8. பக்கத்துல பார்த்து சொல்லு, மூக்கு பொடப்பா இருந்தா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து மூக்கு பொடப்பா இருந்தா அப்படிலாம் கேள்வி கேட்க தோணும். என்ன ப்ராப்ளம்? What is the problem? பிலிப் வந்து பெர்ஃபெக்ட் ஃபாதரா? Is Philip a முதல்ல அவனே பதில் சொல்லிட்டான். எவனும் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நானு பெர்ஃபெக்ட் ஃபாதர் இல்லை. ஆனா உன் பிள்ளைகளுக்கு நன்மை தான் செய்யணும்னு நீ நினைக்கிறியா? பாருங்க, ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃபாதரே இவன் லெவல்லையே இவன் என்னதான் யோசிக்கிறான், என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்னு செஞ்சா அது என்னவா தான் செய்வேன், நன்மையா தான் செய்வேன். Now Philip is an imperfect father, but when in his thought levels, whatever he wants to do for his children, he wants it to be good. He wants to do good for them. For him being an imperfect father, at his level itself, he wants to be good to his children. இவன் செய்யற நன்மையை சில நேரம் பிள்ளைங்க என்ன செஞ்சுக்குது, புரிஞ்சுக்குது,
புரிய மாட்டேது, சில நேரம் ரிசீவ் பண்ணுதுங்க, சில நேரம் ரிசீவ் பண்ண மாட்டேதுங்க, சில நேரம் நீ சொல்றத கேட்குதுங்க, சில நேரம் கேட்க மாட்டேதுங்க, போய் இடிச்சுக்குதுங்க, இது பண்ணிக்குதுங்க, எல்லாம் அழுகுதுங்க. என்னதான் பண்ணாலும் உன் ஹார்ட் என்னவா தான் இருக்குது? அதுங்களுக்கு நன்மை செய்யணும்னு தான் இருக்கு. அதுங்க ஓன்ட்டையே கோச்சுக்கிட்டாலும் நீ என்ன எதை மாத்த மாட்ற? உன் ஹார்ட் பாஸ்டரை மாத்த மாட்ற. இந்த ஹார்ட் உடஞ்ச உனக்கே நீ மால் ஃபங்க்ஷன் பண்ணும் போதே உனக்கு இவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னா, now you don't change the posture of your heart saying you want to do good for your children. Though they receive your love, they do not receive your love. Though they receive the good things or listen to you or do not listen to you, you do not change the posture of your heart towards your children. Even in the place of malfunction, even in the place of your limited thinking, you want to be good and you want to do good. If it works for you at this limited stage, how much more will it be for God? எனக்கு பைபிள்ல பிடிச்ச வசனங்கள்ல ஒரு வசனம் என்னன்னா சங்கீதம் 119:68. One of my favorites from scriptures from the Bible is Psalm 119:68. சத்தமா படிங்க. தேவரீர் நல்லவரும், ஒரு 10 தடவை அதை சொல்லுங்களேன், இத ஃபீல் பண்ணி சொல்லுங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். தேவரீர் நீர் நல்லவரும் நீர் நன்மைய மாத்திரம் செய்கிறவருமாகவே இருக்கிறீர். தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறீர். Lord, you are good and you do only good. Come on. Lord, you are good. You do only good. Lord, you are good. You do only good. Because there is nothing else you can do. Because you are goodness yourself. நீ வேற ஒன்றும் செய்கிறதில்லை, ஏன்னா நீரே நன்மையாக, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். தேவனே நன்மையா இருக்கிறதுனால அவரால் வேற என்ன செய்ய முடியாது, உனக்கு தீமையே செய்ய முடியாது. அப்படின்னா இந்த தீமை எதனால் நடந்துச்சு? பக்கத்துல பார்த்து சொல்லு. 1000 ரீசன் இருக்கலாம் சார். Since God himself is good, he cannot do evil to you. So your question is, so why did this evil happen? 1000 ரீசன் இருக்கலாம். There can be 1000 reasons for that. 1000 ரீசன் இருக்கலாம். There can be 1000 reasons for that. ஏன் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஏன் இவங்க இறந்தாங்க, ஏன் இது இப்படி விளங்காம போச்சு அப்படின்றதுக்கு எத்தனை ரீசன் இருக்கலாம்? 1000 ரீசன் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு ரீசன் மாத்திரம் இருக்க முடியாது. அது என்ன ரீசன்னா ஆண்டவர். Why did the accident happen to me? Why did this person die? Why did bad evil things happen? You can ask, there can be 1000 reasons for all of these questions, but one thing can never be the reason. God can never be the reason for that. அந்த இடத்துல இருந்தாதான் வர புயலையவே உன்னால என்ன செய்ய முடியும்? அதட்ட முடியும். Only when you are staying in that place you can calm the storm that comes your way. இது ஆண்டவரால நடக்கல அப்படின்றது ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாதான் வாழ்க்கையில புயல் வரும்போது அதை உன்னால என்ன செய்ய முடியும்? அதை ரெபியூக் பண்ண முடியும். அங்கேயே இதையாவது ஒரு சொல்லித்தரதுக்காக செய்யறாரான்னு தெரியலையே, என்ன நோக்கத்தோட இதை அனுபவிச்சாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உன் மைண்ட் ஜிலுக்குன்னு ஆண்டவரே காரணமா ஆக்கும் பொழுது, சரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட வியாதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எங்க போயிட்டு இருப்பானுங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்பானுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, நோக்கத்துக்கு விரோதமா ஏன் கிரியை செய்யற? Only when you are fully certain that God is not the reason for this, God is not the one who did this, you will be able to stand against it and rebuke it and take it out of your life. If you have confusion, probably God brought this into my life to teach me something. Probably God gave this sickness to teach me something. People go to hospitals saying God gave this sickness to teach me something. So why are you standing against what God is trying to teach you? எதையோ கத்து தரக்கு தான் ஆண்டவர் உனக்கு வியாதி கொடுத்தாரு அப்படின்னா பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆஸ்பத்திரி பக்கமே போகாத, அப்போலோ மெடிக்கல் காலுக்கு என்ன செய்யாத, கால் பண்ணாத, வீட்டில் உட்காந்து ஃபுல் லெசனை கத்து முடிச்சிரு. If you think God gave you a sickness to teach you something, don't go to hospital to resist it.
Sit at home and learn the full lesson entirely. நல்ல வேலைக்கு இயேசு பெண்டிகாஸ்டா இல்ல. Thank God, Jesus was not Pentecost. இவனுங்க எழுப்பி விட்டுருக்காங்க இயேசுவை. இயேசு பெண்டிகாஸ்டா இருந்தா எழுந்திருச்சு சரி முழங்கால போடு, ஆண்டவரே உம்மை சித்தமா அடுத்த இடத்துக்கு போறது இல்ல, நானே உற்சாகப்பட்டு வந்துட்டேனா, எதுக்கு இப்படி இந்த புயல் போட்டு ஆட்டி படைக்குது சாமி, ஏன் சாமி எங்களை சோதிக்கிற, உங்க சித்தத்தை மாறி யோனா மாறி தப்பு வந்துட்டோமா, ஏதாவது எவனாவது குதிக்கணுமா, இந்த பேதுருவை தூக்கி போட்டுடலாமா, அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணிருப்பாரு. இயேசு பெந்தெகோஸ்தா இருந்ததுதான் குழம்பி இருப்பாரு. இது ஆண்டவருடைய சித்தமா, சித்தம் நினைச்சுதானே கிளம்பணும், சித்தம் நினைச்சா எப்படி வந்துச்சு. ஆனா அப்பாவை குறிச்சு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சனால எழுப்பி விட்டோன்னே ஊத்த வாயோட நிறுத்தினாரு பாரு. அப்படின்ட்டு அப்புறம் இவனுங்களை டீல் பண்ணிடுறாரு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது அப்பாட்ட இருந்து வரல. If Jesus was a Pentecost fellow, he would have knelt down in the boat in the middle of the storm with the disciples and started praying, Father, is this your will that we go to the other side? Or I thought it was your will. When I began, I thought it was your will. So why have you brought this? And they would be confused. Is it like did I do some mistake like Jonah? And he would be but he was fully certain, knowing that this did not come from the Father. My Father is not the reason for this hindrance. And that is why he had the confidence to stand up against it and shut down the storm. ஒருத்தனுக்கு கை வைக்கிறாரு, குருடனுக்கு கை வச்சு எடுக்கிறாரு. எப்படிப்பா, மரம் மாதிரி தெரியுறீங்க அப்படின்றான். மரம் மாதிரி தெரியுறேனா, மரமண்ட இவா. He touches the blind and prays for him for his healing. Now when his eyes open, he is asking, how are you now? And he is saying, I see people like trees. Now he prays again to get him healed completely. இதே இயேசு பெந்தெகோஸ்தா வந்தா சித்தம் இல்ல போல இருக்கு. If Jesus was a Pentecost fellow, he would say probably it's not God's will. டைமிங்க்கு முன்னாடியே தொட்டுட்டோம் போல இருக்கு. Or probably before the time I laid hands on him. பா கொஞ்ச நாள் மரமாத்தாமா தெரியும் போ, அப்படியே மிந்தி எதுவுமே தெரியல, இப்ப மரம் மாதிரி தெரியுதுல்ல, சந்தோஷப்பட்டுட்டு போ. For some days you will see only trees as people, so go around. Earlier you couldn't see nothing, at least now you are seeing trees. திரும்ப கூப்பிட்டு கையை வைக்கிறாரு. அதே மரம் மாதிரிலாம் விட மாட்டேன்டா, இந்தா புடி, ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அப்பாவை பத்தி. He calls him back and places his hand, lays his hands on him and gets him healed. No, not like this complete healing. That's what, because I know what my Father is, who my Father is. யவீர் வந்து சொல்றான், ஐசியூல இருக்காங்க பொண்ணு, நீங்க வந்துட்டீங்கன்னா வந்துட்டு ஓகே 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 போலாம் போலான்னு போயிட்டே இருக்காரு. இடையில ஒரு ஸ்திரீ வந்து தொட்டுருச்சு, அந்த அம்மா டெஸ்டிமனி எடுத்து விட்டுருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் அந்த அம்மா. இந்த பிள்ளை உசுறு போற வரைக்கும் டெஸ்டிமனி முடிக்கல. Jairus is coming to Jesus and saying, my daughter is in ICU, she's going to die, can you please come? And Jesus is walking with Jairus, going towards where the daughter is to get her healed. In between, a lady comes and touches the cloak of Jesus and gets healed, and she started her testimony, didn't end it until the girl died on the other end. எல்லாம் டெஸ்டிமனி போயிட்டு வீடு பக்கத்துல காணல திரும்பும் போது வந்து சொல்றானுங்க, டீச்சர் என்ன செய்யாத, டிஸ்டர்ப் பண்ணாத, முடிஞ்சிருச்சு. And after all of this testimony is over, Jesus went near the house, almost close. Someone is coming and telling, don't disturb the teacher, the game is already over, she's dead. இயேசு பெந்தெகோஸ்தா வந்தானே என்ன செஞ்சிருப்பாரு, கொஞ்சம் தான் இருப்பாரு, ஷேக்கா இருப்பாரு. ஓ என்னடா சுகமாக்கணும்னு வந்துகிட்டு இருக்கும் போது என்ன செஞ்சிட்டான், செத்துட்டானே, அப்படின்னா ஆண்டவர் சுத்தமா இருக்குமோ. If Jesus was a Pentecost, he would have thought, oh, what happened? He would have shaken. He would have been like, I came to heal, but then this fellow died on the way. Probably it's not God's will. உடனே இவனை பார்த்து சொல்றாரு, hey, only believe. Only believe. இல்ல செத்துட்டான். ஏன்னா எனக்கு என் அப்பாவை தெரியும். He says only believe. Though the others are saying she's already dead, he's like only believe because he knows who the Father is. அடுத்த சினாரியோல தூக்கி 4 நாள் வச்சு புழுக்க ஆரம்பிச்சிருச்சு லாசரு.
இப்ப இயேசு பெந்தேகோஸ்தா இருந்திருந்தா நான் உயிரோட எழுப்புவேன்னு சொன்ன உடனே மார்த்தா என்ன சொல்லுது? ஆமா ஆமா கடைசி நாள்ல எந்திரிப்பான்னு சொல்லி தியாலஜி சொல்லுது. இயேசுக்கே எஸ்கட்டாலஜி சொல்லுது ஆமா ஆமா கடைசி நாள்ல எந்திரிப்பான், எல்லாரும் எந்திரிக்கும் போது கடைசி நாள் எந்திரிப்பான், எல்லாரும் எந்திரிக்கும் போது எந்திரிப்பான். நான் தான்டா எந்திரிக்கிறதே அப்படின்றாரு. I am the resurrection, நானே இங்க இருக்கிறேன் அப்படின்றாரு. And in the next scenario, when Jesus comes to Lazarus, it's 4 days past the death and the body is decaying. Right now when he's come, Mary and Martha, they're talking theology to Jesus. They're like, yeah, I know on the last day he'll rise up. And he is saying, I am the resurrection and the life. I am here. I will resurrect ன்னு கூட சொல்லல. I am the resurrection அப்படின்ட்டாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் உயிர்த்தெழுதலை கொண்டு வருவேன் சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். I am the resurrection is what he said. 4 நாள் ஆகிவிட்டதே, 4 நாள் ஆகிவிட்டதே, புழுக்க ஆயத்திற்குமே, நாற்றம் எடுக்க ஆரம்பித்திருக்குமே, இதுக்கு எனக்கு ஏன் அப்பாவை தெரியும் அப்படின்னு நிக்கிறார் பாருங்களேன். அங்கதாங்க நமக்கு ப்ராப்ளமே. It's been 4 days, probably the body is decaying, it will be probably stinking, and he is standing with full certainty saying, I know my father. And that's where we have a problem a lot of times. நமக்கு ஸ்லைட்டா ஒரு ஆப்போசிஷன் வந்த உடனே क्वेश्चन எங்க வந்துருது? அப்பா மேல வந்துருது, குட்னஸ் மேல வந்துருது, அவரோட நோக்கத்து மேல வந்துருது, சித்தத்து மேல வந்துருது, எல்லாமே குழம்பிருது ஒரே செகண்ட்ல. When we have a minimal opposition, something coming against us, a resistance, we immediately put our question on the goodness of God, wondering if he is really good. ஆனா நீங்களும் நானும் அவரை போல புத்திரரா ஆவோன்ற நம்பிக்கையில அவர் 2ஆம் வருகைக்கு திரும்ப வரமாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காராம். ஏன்னா அப்பா சொல்லியிருக்காராம் அவர்கிட்ட, சகல சத்துருக்களையும் உன் பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீ ஆளுகை செய்ய வேண்டியதே பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு அப்பா இயேசுக்கு சொன்னதுனால நம்ம இங்க ததிகணத்தான் தந்தனக்கான் தனகனக்கான் ஆடிக்கிட்டு இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரு நம்பிக்கையோட இயேசு இவனுங்க என்னதான் 2000 வருகம் 2ஆம் வருகம் வேமா வருதுன்னு சொன்னாலும் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு அவர் ஏன் அங்க உட்கார்ந்துகிட்டே இருக்காருன்னா புத்திரர்கள் வெளிப்பட்டே ஆவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இயேசுவுக்கு பிதாவின் மீது இருக்கிறது. Now Jesus is holding back from coming into the second coming and coming to do his second coming is because of the word that the Father has given him. Until all the enemies are made the footstool, you shall sit here and reign. He is saying until even death becomes your footstool, every enemy has to become footstool, where sons of God will arise like Jesus, of the same nature and same thought process of Jesus. Until they arise, Jesus will wait there. He will not come there. He has full confidence in what the Father has told him that he will accomplish it. அது எப்படி நீங்களே ஃபியூனரல் சர்வீஸ் நடத்திட்டு வந்து இமார்டாலிட்டி பத்தி பேசுவீங்கன்னா உங்களுக்கு புரிய மாட்டேது இது எந்த கான்ஃபிடன்ஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோன்று. கான்ஃபிடன்ஸ் நம்ம மேல இல்ல, கான்ஃபிடன்ஸ். You might probably be asking, how are you the one that is conducting funeral services and then coming and talking about immortality? How is it possible? And the confidence is not upon me, but the confidence is upon the goodness of the Father. சீக்கிரமாய் புத்திர சுவிகாரத்தின் ஆவியினாலே ஒரு சந்ததி பிதாவை இயேசு அறிந்தது போலவே அறிகிற சந்ததியாய் எழும்பியே ஆகும். அதை இந்த பூமி கண்டே தீரும். மாம்சமான யாவும் மகிமையை காணும். Soon, very soon, there will rise a generation through the spirit of sonship that knows the Father just like Jesus knows the Father, and this world shall see the glory of God. So நான் இப்ப என்ன பண்றது? சின்ன மிரக்கிள் பார்த்தேல, அதுக்கு தேங்க்ஃபுல்லா இரு, அதை செலிப்ரேட் பண்ணு. என்ன நடக்கலன்றத பார்க்காத. நடந்த ஒரு சுண்டு வரல் சுகமாச்சுல்ல, அது அப்படியே லாசருவே வெளியே வந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம்? செலிப்ரேட் பண்ணி அதை தேங்க்ஃபுல்லா இருப்போம். அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். Look at somebody and say,
concentrate on what is happening and be thankful. That's where the secret for all the storms that you are facing in your life. So what do I do? You be thankful for the smallest miracle that has happened for you, the smallest testimony, and celebrate it as if Lazarus came out of the and resurrected and came out of the grave. And உங்களுடைய சின்ன சாட்சியை நீங்க கொண்டாடுறதுல தான் உங்களுடைய எல்லா பெரிய எதிர்கொண்டு வருகிற புயல்களுக்கான தீர்வு இருக்குது. Okay. எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். Let's all stand up. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஹார்ட் லப்ட் அப் லப்ட் அப் லப்ட் அப். சொல்லுங்க, லப்ட் அப் லப்ட் அப் லப்ட் அப். நடிக்கிற மாதிரி இன்னிலிருந்து எப்படி அடிக்க ஆரம்பிக்கணும்? Thank you, thank you, thank you அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கணும். Just your heart beats right now as loved up and loved up. It has to, from this day forth, it has to beat as thank you, thank you, thank you. ஏசாயா 12:4 போடுங்க. Isaiah chapter 12 verse 4. Isaiah 12:4. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். Praise the Lord. Praise the Lord. Call upon his name. Declare his deeds among the people. Make mention that his name is exalted. Say, declare his deeds. Slap somebody and say, declare his deeds. Declare his deeds. Declare his deeds. Keep telling everyone. Look for things for you to celebrate. The Bible says every good and every perfect gift is from the நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருக்கும் ஜோதிகளின் பிதாவிடமிருந்து வருகிறது. So நல்லது வந்தா அது நீ யார் கணக்குல எழுதிரு? அப்பா கணக்குல எழுதிரு. தீமை வந்தா அத அப்பா கணக்குல எழுதாத. அது யார் கணக்குல எழுதுறது? அந்த பிரச்சனையே வேணாம். அது யார் கணக்குலனாலும் எழுதிட்டு போறோம். அந்த ஆணி தேவையில்லாத ஆணி. ஆனா எதுதான் முக்கியம்? யார் கணக்குல எழுத கூடாதுன்றதுதான் முக்கியம். If there is any good gift that comes in your life, any good thing that comes in your life, you need to know that is accounts to the Father. It comes from the Father. And if anything evil that comes into your life, you're not sure where it came from or why it came, but it never came from God. You should be very, very certain that it did not come from God. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஏன் இப்படி நடந்துச்சு? Why did this happen? கேளுங்க, ஏன் இப்படி நடந்துச்சு? Ask your neighbor, why did that happen? இப்படி கேட்டுங்க. எனக்கு தெரியாது. I don't know. ஆனா சொல்லுங்க, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். I know something. என் அப்பா நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். அவர் இந்த தீமைக்கு காரணர் அல்லன்றது தெரியும். இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா யாரால நடக்கலன்றது எனக்கு தெரியும். அந்த மேட்டர்ல நான் நன்றியுள்ளவனா இருப்பேன். அந்த மேட்டர்ல நான் துதிக்கிறவனா இருப்பேன். My father is good and he does good. I don't know why this happened, but only thing I know is that he did not do it, so I will be thankful and I will praise him for that.